தென்காசி மாவட்டத்தில் கனிம வள கடத்தலை கண்டித்து செங்கோட்டையில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ண முரளி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, ராஜலட்சுமி மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, கனிம வள கடத்தல் தொடர்ந்தால் லாரிகளை மறித்து சிறைப்பிடிப்பதுடன் மீறினால் உடைப்போம் என்றார். 2026 தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெற்றி பெறுவார் என்றும் அதிமுக கூட்டணி விவரம் தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன்பாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் அறங்காவலர் குழு நியமிப்பதில் திமுகவினர் குழப்பம் ஏற்படுத்துவதாகவும் ஆன்மீகவாதிகளை மட்டுமே அறங்காவலராக நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இயற்கை எண்ணெய் அழுவது கேட்கவில்லையா? திமுக அரசே விடியா, திமுக அரசே கனிம வள கொள்ளையை திராவிட மாடல் ஆட்சியில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என கூறிக்கொண்டு அவர்களிடம் இருந்து பிடித்தம் செய்த இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் பணத்தை கூட செலுத்தாத அவலம் நேர்ந்துள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களிடம் இருந்து கடந்த 2 ஆண்டுகளாக பிடித்தம் செய்த இஎஸ்ஐ, பிஎஃப் தொகைகள் செலுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 750க்கும் மேற்பட்ட பணியாளர்களின் தினசரி ஊதியத்தில் இருந்து 12% பிடித்தம் செய்யப்படும். உரிய முறையில் அரசு கணக்கில் செலுத்தாததால் மருத்துவ செலவுகளுக்கோ எதிர்கால பாதுகாப்பிற்கோ பணத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் கூடுதலாக 50 ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் தகவலும் மறைக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் உடனடியாக இந்த தொகைகளை திருப்பி செலுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் வரும் 18ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடத்தி மாநகராட்சியை முற்றுகையிடுவோம் எனவும் தூய்மை பணியாளர்கள் எச்சரித்துள்ளனர். தொழிலாளியுடைய ஊதியத்தில் 107 ரூபாய் எடுக்கிறார்கள். இது அனுமதிக்க முடியாது. மாவட்ட ஆட்சித்தலைவரை இன்றைக்கு மாநகராட்சியில் இருக்கிற ராமன்கோ துப்புரவு தொழிலாளிகள் சந்தித்து மனு வழங்க இருக்கிறோம், நியாயத்தை கேட்க இருக்கிறோம், நடவடிக்கை எடுக்க கூறுகிறோம். இதில் நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் வருகிற 18ஆம் தேதி திருநெல்வேலி மாநகராட்சி முழுவதும் ராமன்கோ தொழிலாளிகள் முழுமையாக வேலை நிறுத்தத்தை செய்துவிட்டு காலையில் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். சென்னை மாநகராட்சி பறிமுதல் செய்யும் வாகனங்களில் இருந்து பேட்டரி, தொடுதிரை, வீடியோ பிளேயர்கள், டயர் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் திருடப்பட்டு அவல நிலையில் காட்சியளிக்கின்றன. மாநகராட்சி பறிமுதல் செய்யும் வாகனங்களை செனாய் நகர், திருவிக நகர், பார்க் அருகே திறந்தவெளி மைதானத்தில் நிறுத்தி வைத்துள்ளது. பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் முறையாக பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு இல்லாததால் துருப்பிடித்து காணப்படுகிறது. மேலும் வாகனத்தில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் திருடப்பட்டு குப்பை போல் காட்சியளிக்கின்றன. நிர்வாக திறனற்ற விடியா அரசால் உரிமையாளர்களின் வாகனங்களை மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அபராதம் கட்டிய பிறகு மீண்டும் வண்டியை பழைய நிலையில் ஒப்படைக்க வேண்டியது விடியா அரசின் கடமைதானே என்றும் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.